நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நெகட்டிவாக இருந்துச்சு. ட்ரம்ப்போட டேரிஃப்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரம்ப்போட டேரிஃபு அந்த ரீசன்னால் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் ஒரு 830 வரைக்கும் பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் நெகட்டிவில் தான் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆனது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21,960 அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. 70-80 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்பைக் ஆகி மேலே வந்துச்சு. வந்துட்டு இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மேஜரான ஸ்டாக்ஸ் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் சென்செக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 73,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிடுச்சு. 73,000 சென்செக்ஸில் ஓஐ டேட்டா பில்ட் ஆனதுனால மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே முடிய வேண்டியதாகிடுச்சு. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. சென்செக்ஸ் பாருங்கள், ஓஐ டேட்டா நான் எப்போதுமே சொல்லியிருந்தேன், காலையில் ஒரு 10:30 மணிக்கெலாம் ஓஐ டேட்டாவை பாருங்கள். எந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுதோ அந்த ரேஞ்சில் மார்க்கெட் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். 73,000 ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா முடிஞ்சிச்சு. சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா 73,000 72,989 இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட்டும் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? நாளைய தினம் இன்றைக்கி நெஃப்டி அப்படியே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கேப்பை ஃபில் தான் பண்ணியிருக்கு. ஒரு 15 மினிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாரி கூட இதை வச்சுக்கலாம். ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் இப்படி வருது. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா 21,968 அப்படிங்கிற லோவை கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் நல்ல ஒரு வீக்னஸ் வரும். அந்த வீக்னஸ் 21,780 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃபிப்னாசியோட அடுத்த சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 800 21,800 அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 21,500 அதற்கும் கீழே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் 21,280 அப்படிங்கிறது 21,300 சரிங்களா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 160 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 21,000 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா? மார்க்கெட் இப்படியே மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 22,165 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ். நான் இப்போ சொல்கிறது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் ஓவரால் ரெசிஸ்டன்ஸு. 22,250 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 22,500 அப்படிங்கிற லெவல் ஒரு நிஃப்டிக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்லா ஒரு ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு ஃபால் வந்துச்சுல 48,500 அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் ஃபால் ஒரே நாளில் மார்க்கெட் விழுந்துச்சு. சரிங்களா? ஒரு 1 ஹவர் கேண்டில்லே விழுந்துச்சு. இதை நம்ம 15 மினிட்டில் பார்த்தா தெரியும். ஒரு பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து இப்படி கீழே ஓகேங்களா? இப்படி போயிட்டு வரும். இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை நான் ஒரு ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, இப்படி ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிற மாரி இருந்துச்சு. மேலே போகிற மாரி தான் ஆனால் காமிச்சாங்க, ஆனால் மேலே போகலை. என்ன பண்ணிடுச்சு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னா பெருசாக விழுந்துச்சு. அதே போலவே தான் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஒன்ஸ் ஏதோ ஒரு ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் போய் மார்க்கெட் 48,571 ஏன்னா வேகமாக விழுந்துச்சுல, இந்த ரேஞ்சை போய் அகைன் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக போனாலும் போகும். எப்போதுமே மார்க்கெட் ஒரு இடத்துல வேகமாக விழுகுதுன்னா திருப்பி அந்த இடத்த வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த ஏதாவது ஏர் ஃப்ளோ கேப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
இவ்வளோ தூரம் கூட போகும், இல்லை இதுக்கு முன்னாடி கூட திரும்பலாம். மார்க்கெட் வந்து எது வேணாலும் நடக்கலாம். இந்த ரேஞ்சும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த ஜோனும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லைனா இந்த ரேஞ்சு கூட 49,000 அப்படிங்கிற ஜோன் கூட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், போயிட்டு திருப்பி ஃபால் ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைனும் வரும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனு மார்க்கெட் வந்து இந்த ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் ஒரு புது ஃபால் வந்து ஒரு நியூவில் வைக்கும். எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 47,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 46,000 தான். இதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 48,500, அதுக்கப்புறம் 49,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 73,150 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 73,650 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 74,360 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்தோன்னா இந்த லெவல், இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 74,860 அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த பிளாக் கலர் லைன்லாம் இருக்கிறது மட்டும்தான் வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. அதேமாரி இந்த பிளாக் கலர் லைன்லாம் மேஜரான சப்போர்ட் ஜோனு. இப்போது இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 71,860 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 71,000 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 70,260 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இதை நம்ம டே கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, நல்லாவே வந்து ஒரு ஸ்விங்கு போய் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்செக்ஸ் போயிட்டு இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வருது. சரிங்களா? இந்த ரேஞ்சு திருப்பி இந்த ரேஞ்சில் சப்போர்ட்டு எடுத்துகிட்டு கூட ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம். சரிங்களா? அகைன் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மேலே போனாலும் அந்த இடம் வந்து திருப்பி ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னும் எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் வந்து எடுக்கலை. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அந்த மாரிலாம் வரும்போது ட்ரெண்டும் ரிவர்சல் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு பையிங்க்கான ஒரு அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதே போல் மார்க்கெட்டை நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி டிமெண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 5லேருந்து 10 அக்கௌண்ட்டு கூட வச்சுக்கலாம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். முற்றிலும் ஃப்ரீ தான். அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நாளைய தினம் நிஃப்டியோட எக்ஸ்பிரியை பற்றி ஓஐ டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இன்னும் நாளைய மறுதினம் வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. அதை பற்றி அனலைசிங் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன் நண்பர்களே. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.